தகின தகின தகத தீப்ததா தகிடத ஜனுதகத வதன வதன வடி வடி வேலனே அவசியம் மருந்து வைக்கவா பொல்லாத பயபக்தி கொண்டேனடா என்னோட சுய புத்தி சொன்னேனடா சொன்னாலும் புரியாதுடா பிக்கட்டு பிக்கட்டு போடு தருகிடுதோம் தருகிடுதோம் தருகிடுதோம். சூப்பர். தேங்க்யூ. இந்த பாடல் மூலமா நான் ஒரு பின்னணி பாடகியா மாற முதல் காரணம் என் குரு பாலா சார் என்னோட திறமை மேல் நம்பிக்கை வைத்து என்னை இசைஞானி இளையராஜா அவர்களின் முன்பு கொண்டு நிறுத்தினார் அன்று. இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு நடிகையா நிறுத்தியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அண்ணனின் முதல் கதாநாயகி. வணக்கம் சார். பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு சேது படத்தோட ஷூட்டிங் ஆடிஷன் அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப எதிர்பார்த்து பயங்கர மேக்கப் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி போனேன். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சோப்பை கையில் கொடுத்துட்டு டவல் கையில் கொடுத்துட்டு ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் போய் கழுவிட்டு வாமான்னாங்க. ஏன் சார்னு என்னோட படத்தில் வந்து மேக்கப்பே இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தால் போதும்னாங்க. அப்போவே நான் நினச்சேன் ஏதோ சார்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஷெட்யூல் போயிட்டே இருந்தது. 1 வீக் எனக்கு ஷூட்டிங்கே இல்லை, ஏன்னா ஃபுல் அந்த கானா சாங் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ஆரம்பித்தாங்க என்னோட சீன்ஸ் எல்லாம். ஒரு என்னோட இன்ட்ரடக்ஷன் சாங்கில் டான்ஸ் எனக்கு வரல. அப்போ என்னை பயங்கரமாக திட்டார் எல்லோரும் முன்னாடி. என்ன பயங்கரமாக அழுதுட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நீ பெரிய ஆளாக வரணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், உனக்கும் இது ஃபஸ்ட்டு எனக்கும் இது ஃபஸ்ட்டுன்ட்டு. 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், நானும் அந்த டைமில் ஜாஸ்தி பேச மாட்டேன். ஹாய் பாய் அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய மேடையில் வந்து நிற்க முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆர்டிஸ்ட் மட்டும் வரல, பாலா சாரோட ஆக்ட்ரஸ் அவரோட ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. என்னோட கரியரில் பரதேசிக்கு அப்புறம் ப்ரீ பரதேசி அண்ட் போஸ்ட் பரதேசி நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். பரதேசி முன்னாடி எனக்கு என்னோட கரியர் எப்படி போகும் நான் சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை. ஆனால் பரதேசி அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் எல்லாம் பரதேசிக்காக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ பாலா சார். எனக்கு அங்கம்மா தூக்கமில் இருக்கீங்க நினைக்கிறேன், அங்கம்மாவை சூஸ் பண்ணுங்க.